ரெண்டு கருத்தும் நிலவுது. எதுக்கு இப்படி பேசணும் அப்படின்னு, எதுக்கு இப்படி கைது பண்ணணும் அப்படின்னு, இந்த ரெண்டு கருத்துமே டெஃபினெட்லி. ஆனா இது வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் தியேட்டரா தான் பார்க்கணும். இதுக்கு வந்து தாவேகாவினர் வந்து பயங்கரமா ஃபயர் விட்டுருக்காங்க, பயங்கரமா கொண்டாடுறாங்க. அரெஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணது, அதுவும் அவர் காலங்காலத்தால அவர் வீட்டுல அப்பதான் எழுந்திருச்சிருக்காரு. சோ அதை வச்சு நிறைய மீம்ஸ் நிறைய ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அந்த அதர் ஹேண்ட் வந்து இது திமுகக்கு அட்ரினலின் ஷாட். அவங்க வந்து இப்போ இந்த மாதிரியான கூட்டம் வந்து வேற ஏதாச்சும் நாள்ல வந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது. அவங்களுடைய தலைவர், அவங்களுடைய அடுத்த தலைவர், அவங்களுடைய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து கைது பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி அரசியல் பழிவாங்குதல்ல கைது பண்ணிட்டாங்கிறதுக்காக அவங்க இந்த நம்பர்ஸ்ல வந்து திரண்டு வந்திருக்காங்க. இது நம்ம நாளைக்கு பட்ஜெட் செஷன்லயும் பார்க்கலாம். ரொம்ப எனர்ஜியோட வருவாங்க. திமுகவுக்கு ஒரு புது உத்வேகம் கிடைச்சிருக்கு. புது உத்வேகம். சோ இப்போ அரசியல் ரீதியா இதுல வந்து லாபம் திமுகவுக்கு தான் இல்ல. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுகக்கு அவ்வளவு பாப்புலாரிட்டி இல்ல, அவங்க காடரே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்காங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிற இது வந்து அவங்களுக்கு புது உத்வேகமா, அவங்களுக்கு ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப். சோர்ந்து போயிருந்த திமுகவுக்கு ஒரு புது உற்சாகம். இப்போ 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மிட் லைஃப் கிரைசிஸ் எல்லாம் வர மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பர்பஸ் வந்திருக்கு லைஃப்ல. ஓஹோ, நம்ம கட்சி தலைவரே இப்படி செஞ்சுட்டாங்க, நம்ம யாருன்னு நம்ம காட்டணுங்கிற மாதிரி அவங்க வருவாங்கிற மாதிரி நான் பாக்குறேன்.